இந்த மாதிரி ஒரு தோசை சுட்டு கொடுங்க. 7 தோசை சாப்பிட்றவங்க கூட 3 தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது வேர்க்கடலை சட்னியோட சாப்பிடும்போது பக்காவான காம்பினேஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தவாவை நல்லா காய வச்சு 2 கரண்டி மாவு ஊற்றி அந்த நல்லா பெருசாக தோசை சுட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியனும் பன்னீரை வந்து நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க. ஆனியன் நிறையா போடுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் உதிர்த்து வச்ச பன்னீரையும் நல்லா மலைசாரல் மாதிரி போட்டுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் நெய்யும் ஊற்றிக்கலாம். எனக்கு நெய் பிடிக்காது, அதனால நான் நெய் ஊற்றலை. அதுக்கப்புறமா இட்லி பொடி, எவ்வளோ இட்லி பொடி போடணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா ஸ்பைஸாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தோசை கரண்டியால் அந்த பன்னீரையும் அந்த ஆனியனும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா மாவோட ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறமா அது நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறம் 2 செகண்ட் போட்டு அப்படியே டப்புன்னு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விடக்கூடாது. எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.